வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phonerna Tamil. வாங்க எல்லாருக்கும் வெல்கம். விக்கி ரொம்ப நாளா எஸ்கேப் ஆயிருந்த சிஎம்எஃப் நியூஸ் இருக்கும்போது எஸ்கேப் ஆயிட்டேன். இப்போ இந்த சிஎம்எஃப் நியூஸே இல்லாத போது வந்திருக்க. நல்ல வேலை. சிஎம்எஃப் இதுதாங்க நான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றதுங்க இதெல்லாம். அப்படியாடா? ஆமா, எங்க எல்லாரும் என்ன கலாய்ச்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு லீவ் போட்டுருக்கேன். நீதானடா சிஎம்எஃப்காக சேல்ஸ்க்காக என்ன இது பண்ணாலும் ராஷ்மிகாவை பார்க்க போனேன்னு சொன்னியடா. ராஷ்மிகாவை பார்க்க போனேன். அப்படியே போயிட்டா மட்டும் அந்த நாய் ரோப் வச்சு ஏதோ பண்றதா சொல்லிருந்தீங்களே. அதெல்லாம் அது வந்து வருது. ஆக்சுவலா வீடியோ வந்து ஒரு வீடியோ இருக்குங்க, உப்பு கருவாடு பாட்டு மாதிரி இவனும் ராஷ்மிகாவும் ஏதோ கழுத்துல மாத்தி டான்ஸ் ஆடுறாங்களாம். அப்படிலாம் தான் நல்லா தாங்க இருக்கும். சரி, நேற்று வந்து மோட்டரோலா ரேசர் 50 அல்ட்ரா 1 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. எவையா வாங்க போறோம். இப்படிலாம் பேசாதடா. சிஎம்எஃப் வாங்கும்போது இதை வாங்குவோம், அது 15,000 ரூபாய், இது 1 லட்சம் ரூபாய். இல்ல, இ வேஸ்டோட குவாலிட்டியை பொறுத்து ரேட் மாறும்ல. அதெல்லாம் கிடையாது. சீப் இ வேஸ்ட், சீப் ஸ்டஃப் எல்லாம் வந்து 15,000 ரூபாயில இருக்கும். இங்க இ வேஸ்ட் இல்ல. இதுல என்னன்னா 165 ஹெர்ட்ஸ் LTPO PLOD பேனல் இருக்கு. ஜெமினி பில்டினா வந்து ஜெமினி ஜெமினி கனெக்ஷன் தாங்க முடியல. எல்லா மொபைலுமே இருக்கு. இதுல வந்து அவுட்டர் ஸ்கிரீன்ல இருந்தே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்கிரீன் ஓபன் பண்ணாமே ஆக்சஸ் பண்ண முடியுமா? அடுத்து சாம்சங் அடுத்த வாரம் வருவாங்க, எங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், ஓபன் பண்ண முடியும். சாம்சங்ல இந்த அளவுக்கு ஹார்ட்வேர் இருக்குமான்னு தெரியல. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு எப்பயுமே. ஆனா சாம்சங் 8 Gen 3 ஓட வருவாங்க இவங்க. ஆனா 8s Gen 3 தானே அங்க இருக்கு ட்விஸ்ட். ஆனா 8s Gen 3 ஓட 1 லட்சம் ரூபாய் கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருக்கீங்க மோட்டரோலா கிட்ட. எனக்கு அதான் சொல்லிட்டேன். 8s Gen 3 எல்லாம் முக்கியம் இல்லைங்க. 165 Hz LTPO OLED பேனல் தாங்க முக்கியம். 4 inch அவுட்டர் ஸ்கிரீன் இருக்குங்க. நான் என்ன கேக்குறேன், பேசாம இந்த சைஸ்ல மோட்டோ பிளிங் மாதிரி, மோட்டோ பிளிங்ங்கிற மாதிரி நம்ம மைக்ரோமேக்ஸ் பிளிங் மாதிரி பேசாம வெறும்னே இருக்கிற அந்த வெளியில இருக்க கவர் டிஸ்ப்ளே சைஸுக்கு ஒரு போனை கொடுத்துட்டு போயிடலாம். கரெக்ட் தான். ஸோ இந்த ஃபோன் வாங்கினா 3 months ஜெமினி அட்வான்ஸ்டு உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா ஏஐ மாடல்ஸ்லையும் போட்டிருக்கோம். இது வந்து இது வந்து 1950 per month தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஜிமெயில், டாக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் 2 GB ஸ்டோரேஜ் போட்டிருக்கு. 3 மாதம் தான் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நான் 2 GB ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் எங்கே போவேன் திரும்ப டவுன்லோட் பண்ணுறதுக்கு? சும்மா ஏதாவது. ஸோ அதை தவிர இதுக்கு முன்னாடி இந்த கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். 8+ Gen 1 8s Gen 3 வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த வாட்டி வந்து 50 MP டியூவல் கேமரா இருக்குது, டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது, 30 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 45 வாட் ஒயர்டு, 15 வாட் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. ஒரே மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 12 GB 512 GB மட்டும் தான் இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் 1 லட்சம்னாலும் ஏர்லி பேர்டில் வந்து 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. பேங்க் டிஸ்கவுண்ட்டில் வந்து இன்னொரு 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. இதெல்லாம் கொடுத்து என்ன சொல்ல வராங்க? நீங்கள் வந்து 89,999 வந்து உங்களுக்கு கிடைக்கும். 90,000 உங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்கும். ஏர்லி பேடா மாதிரி சிறகடிச்சு பறந்து போயிடுங்க. அது தவிர அந்த மோட்டோ பட்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குங்க. ப்ரீ புக் பண்ணா பட்ஸ் பிளஸ் எவ்வளவு? 10,000 அதுல போட்டுருக்கு. இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. சரி, 5,000 ரூபாய்க்கு விற்பாங்கன்னு வச்சுப்போமே. 5,000 ரூபாய் பட்டு கொடுக்குறாங்கல்ல. பட்ஸ் பிளஸ் எவ்வளவு ஆக்சுவல் ரேட்? ஊருக்குள்ள நம்ம இந்த போன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் திட்டுவாங்க. அப்ப நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி காதுல மாட்டிக்கிறதுக்கு மோட்டோ பட்ஸ் பிளஸ் 8,000 போட்டுருக்கா. ஆக்சுவலா ரேட் எவ்வளோ? 10,000 தான். OnePlus பட்ஸ் ப்ரோ மாதிரியே இருக்குடா, ஃபர்ஸ்ட் ஜென் மாதிரி. நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ் ஓகே, நல்லா இருக்கு பார்க்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீ ரிசர்வேஷன் வந்து ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம போட்டிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் இதுதான் அடுத்து ஆர்டர் போடுவாங்க. அடுத்தது ஓப்போ ரெனோ 12 ரெனோ 12 ப்ரோ இந்தியாவில் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. விக்கி லான்ச் இவெண்ட்டுக்கு போயிட்டு வேற லெவல் பண்ணு. வேற லெவல் என்ன பண்ணோம் சொல்லுங்க, பண்ணிடலாம். ஏன்னா என்ன பண்ணோம்? பிராண்ட் அம்பாசிடர் யார் தெரியும்ல? பிராண்ட் அம்பாசிடர் நம்ம அனிமல். நம்ம அனிமல். அப்ப அந்த ரோப் எடுத்துன்னு போயிடு போட்டலான்றீங்க அப்படியே. ஆமா, சிஎம்எஃப் ரோப் அவங்க கழுத்துல போட்டு இழுத்துட்டு வந்துருங்க. வேற லெவல். அப்ப சிஎம்எஃப் இதுவா லான்ச் ஆயிருக்கும்ல? இதப்ப லான்ச் ஆயிடுமே. போயிட்டு டேய் ஃபோன் பண்ணனா இந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வரேன். சிஎம்எஃப் எடுத்துட்டு போயிட்டு சரிடா, எல்லாரும் சேர்ந்து ஒன்று அடிப்பாங்க, நாங்கள் அள்ளி போட்டு கொண்டு வந்துடுவோம். யுவர் எவ்ரிடே ஏ கம்பெனியன் தெரியுமா? ரோபஸ்ட் டியூரபிலிட்டி, ஸ்லீக் ஏஸ்தெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபோன்ல இருக்குங்க அப்படின்னு. சரி, ஃபோன் ஆன் ஆகுமா? ஃபோன் ஆன் ஆகும். ஆனா என்ன என்னென்னமோ பேசுறானுங்க. ஃபோன் எப்படி இருக்கும்? ஃபோனா வேலை செய்யுமா? அதெல்லாம் இல்ல. சிஎம்எஃப்ல இருக்கிற அதே சிப் தான். அப்படியே 7300 7300 எனர்ஜி. அது என்ன எனர்ஜி? அது தெரியல, ஏதோ ஃபீச்சர்ஸ். மான்ஸ்டர் எனர்ஜி இல்ல ரெட் புல் கூட டை அப் பண்ணிருக்காங்க போல MediaTek. ஓகே. ஸோ அதுதான் டியூரபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது IP65 ரேட்டிங்ஸ் இருக்கும். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்பனன்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், யூஎஸ்பி டைப் சி போட்டு சிம் கார்டுலாம் வந்து ஸ்க்ரீனு. சரி, இவ்வளவு நேரம் நீ பேசுனதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை வச்சா. எனக்கு அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் இருக்கும். பிரைஸ் எவ்வளோன்னு மட்டும் சொல்ல, எனக்கு அது முக்கியமா தெரியும். 30,000 ரூபாய் கீழே இருக்கா? 30,000 40,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன? 30,000 40,000 இருக்குமா? எல்லாரும் சிஎம்எஃப் ஆயிட முடியுமாங்க? அது வாய்ப்பே இல்லை. பேக்
டியூவல் டெக்ஸ்சர்டு பேக், டிராகன் ட்ரைல் கிளாஸ், பாண்டா கிளாஸ், டியூவல் கிளாஸ் நாங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். டிராகனும் பாண்டாவும் சேர்ந்து கை கொடுக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து கொரில்லா கிளாஸ்லாம் தேவையில்லை. அந்த கொரில்லாவை நீங்களே வச்சுக்கோங்க, தீனி போட்டு கட்டுப்படி ஆகலை, நாங்க டிராகன் வச்சு எரிச்சுக்கிறோம். சன்செட் பீச், மேட் பிரவுன், ஆஸ்ட்ரோ சில்வர் இந்த கலர்லாம் வரப்போகுது. இஷ்டத்துக்கு நல்லா இருக்குடா கலரு, அவ்வளோதான். அடுத்த வாரம் இந்த ஒரு பிரைசிங் வச்சிரும். ஆமாங்க, ஃபோன் சூப்பரா இருக்குங்க. தெரிஞ்சு ஒன்றும் எல்லாரும் வாங்கிருக்கேன். தெரிஞ்சு ஒன்றும் பிரோஜனம் வாங்குறவங்க அந்த M35 ஓப்போ அனுப்பிட்டு எக்ஸினாஸ் வரப்போகுது. 1380 1380 ஃபுல் HD ப்ளஸ் AMOLED 6000 mAh ஓட ஜூலை 17ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. 1000 nit peak brightness-ஆ அப்படிதான் அவங்க போட்டுருக்காங்க. என்ன வாட்ஸா? CMF ஓட லீக்லாம் பார்த்தா இதோட பயங்கரமா இருக்கே. CMF-லாம் வந்து சும்மா CMF-ல சும்மா அங்க பாரு, சாம்சங் அளவுக்கு வராது உங்களுக்கு. 4 வருஷம் அப்டேட் கொடுப்பாங்களா? சாஃப்ட்வேர் அப்டேட் 4 வருஷமா? 3 வருஷமா? சூப்பரா, 3 வருஷம் கொடுத்தீங்கன்னா சபா. 3 வருஷமா நிஜமா? அதே கொடுக்க மாட்டாங்க. ஏதோ சும்மா சொல்லிட்டு போலாமேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்படி கொடுக்கலன்னா வந்து என் கிட்னி எடுத்துட்டு வித்துக்கோங்க. OS இருக்கா? 50 MP OS கேமரா இருக்கு, சாம்சங் வாலெட் இருக்கு, வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு, மச்சா நத்திங் OS இருக்கு, 6000 mAh பேட்டரி இருக்கு, ஒண்ணு போதும் எங்களுக்கு. கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குங்க, நத்திங் OS என்கிட்ட இருக்குங்க. எங்க கிட்ட டிராகன், பாண்டா, அடுத்து இன்னொரு அனிமலை சேர்த்துக்கங்க, ரன்பீர். ரியல்மி 13 Pro 50 MP வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 50 MP சோனி லிட்டியா 701 சென்சார் யூஸ் பண்றோம். இவ்வளவு பயங்கரமா அது கைப் கொடுக்குறான். அவன் மாஸ்டர் பத்தியா? சோனி லிட்டியா அப்படியே போறான். கம்பெனிக்கார கூட அப்படி சொல்ல மாட்டான். மெகாபிக்சல் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இவங்க தான் யூஸ் பண்றாங்க. 50 MP லிட்டியா 701 பெரிஸ்கோப்ல அதானே. மெயின் கேமரா வந்து 50 MP, பெரிஸ்கோப் 3x 50 MP. அதுல வந்து லிட்டியா 600 சென்சார் வந்து பெரிஸ்கோப்ல யூஸ் பண்றாங்க. கேமராக்கு பின்னாடி ஒருத்தன் எவ்வளவு ப்ரௌடா இருக்கணும், சோகமா இருக்கிறான். அவன் என்னடா சோகமா இருக்கிறான். அதுதான் வந்து அந்த பேங்காக் ஈவென்ட்ல வந்து இந்த இதுக்கு இது பண்ணாங்க, ஏஐ கேமரா ஈவென்ட். என்னது கூப்பன் தராங்களா உங்களுக்கு? கூப்பன்ல நீங்க அது சிஎம் அப்ப நான் வரவங்க போறவங்களுக்குலாம் கூப்பன் கொடுத்து வாடாங்கிறதுக்கு நத்திங் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? 2A லான்ச் அப்ப என்ன இல்ல, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கூப்பனை கொடுத்து வாங்காம அப்படி போறவனை கூட கூப்பிட்டு 1000 ரூபாய் கூப்பன் வச்சுக்க, என்ன பண்ணலாம் ஏதாச்சும் 2A வாங்கலாம். இல்ல ஒரு வெள்ளமே வந்துச்சு, வெள்ளப்பெருக்கெடுத்து மக்கள் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம் நாங்க. அடுத்து அந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ அல்ட்ரா கிளாரிட்டி தெரியுமா? ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டும். கிளாரிட்டி எல்லாம் கருமத்தை தான முன்னாடியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதுல இன்னும் அட்வான்ஸ்டா வந்து பண்ண போறாங்க ஏஐ யூஸ் பண்ணி. சேச்சுரேஷன் வேற லெவலா இருக்கும். அதுதான் வந்து அந்த ஹைப்பர் இமேஜ் பிளஸோட வேலை. ஓஹோ, 3 லேயர் ஆர்க்கிடெக்சர்லாம் யூஸ் பண்றாங்க. ஆன் டிவைஸ் ஏஐ இமேஜிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி கிளவுட் பேஸ்ட் இமேஜ் எடிட்டிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ரியல்மி என்னடா மேகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்கடா அவங்க. கிளவுட் 9ரா அட்வான்ஸ்டு ஏஐ பியூர் பொக்கா, ஏஐ நேச்சுரல் ஸ்கின் டோன், ஏஐ நேச்சுரல் அல்ட்ரா கிளாரிட்டி. ரியல்மி எல்லாம் பொக்காவியா இருக்க போகுது, கன்றாவியா இருக்க போகுது போட்டோ. அதுல இவங்க பொதுவா பெயிண்ட் அடிப்பாங்க ரொம்ப. கேமரா சர்டிபிகேஷன் வாங்கிருக்காங்க டிவி ரெயின்லைன் கிட்ட இருந்து. அதாவது என்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிருக்கீங்க. கேமரா சர்டிபிகேஷன் அதுக்காக வந்து என்ன இருக்கணுமோ அதுதான் மிச்சமா இருக்கு. ரியல்மி GT60யும் 6ம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்ததுங்க. 12 Pro வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரியல்மி GT சீரிஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்கல்ல நம்ம மக்கள், அவங்க ஒரு சிலர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரியல்மி 12 Pro சீரிஸ் எடுத்துக்கிட்டேன்னா பெரிஸ்கோப் செட்டப் இருந்தாலும் கூட பெயிண்ட் அடிச்சு நம்ம தான் அது அப்படிங்கறது நம்பவே முடியாத அளவுக்கு பாருங்க. நீங்க உங்களை வந்து டிஃபரெண்டா அப்படியே மாத்திரும். அந்த GT6 மாதிரி ஆயிடும், பயங்கரமா மாத்திரும். உங்க போட்டோ டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கும் அவரே. பரவாயில்ல, பட்ஜெட்ல டாம் க்ரூஸ் வந்தா அப்படிதான் இருக்கும். ஏஐ பவர்டு அப்படிதான் மாத்தணும். ஓகே, அப்ப இருக்கிற மாதிரி காட்டாது, அது இப்பயே நீங்க ஒத்துக்கிறீங்க. அது வரைக்கும் சரி. ரைட்ரா, எத்தனை சர்டிபிகேட், டிவி ரெயின்லாண்டுங்கறான், டிஸ்ப்ளேங்கறான், பவர் அடாப்டர்ங்கறான், ஏமாத்தமா இல்லையா? அடுத்து Pixel 9 சீரிஸ்ல அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. இனிமே அது வெறும் 9 சீரிஸ் இல்லையா? SRK சொல்லிருக்கான் நயன்தாரா சீரிஸா. 9 நயன்தாரா அப்படி. அதுக்கு தான் அவன் போட்டுருந்தானே இன்னைக்கு நயன்தாரா ப்ரோ எக்ஸல். டேய் என்னடா இதெல்லாம். ஸோ இது அல்ட்ராசானிக்னால வந்து வெட்டு ஆயிலி ஃபிங்கர்ஸ்ல கூட வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும். மோஸ்ட்லி சாம்சங்ல யூஸ் பண்ண S24 அல்ட்ரா இருக்குல்ல, OnePlus அதுல யூஸ் பண்ண அதே Qualcomm 3D சானிக் சென்சார் தான், Gen 2 சென்சார் தான் யூஸ் பண்றாங்க. அது Aqua Touch. ஓகே, சோ இப்போ இதுல அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க போகுது கண்டிப்பா. ஆனா எல்லாத்துலயும் இருக்கும், ஆனா ஃபோல்ட் டூல் மட்டும் இருக்காது. மோஸ்ட்லி சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். அதுதான் பிரில்லியன்ட். என்ன கேட்டா சைடு மவுண்டட் தான். விவோல இருக்குங்க அல்ட்ராசானிக், ஃப்ரண்ட்லயே இருக்கு உள்ளேயும் இருக்கு. ஆமா, ஃபோல்ட்ல. ஆனா சைடு மவுண்டட் வந்து ஃபோல்டபிள்ஸ்க்கு சைடு மவுண்டட் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சார்
ஓகே அடுத்து ரெட்மி K70 Ultra Dimensity 9300+ வச்சு நாங்க தான் பெஞ்ச்மார்க் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் வரும் அப்படின்னு வந்திருக்காங்க. 16GB RAM வச்சு 7600. இதுல வந்து கிக் பெஞ்ச் மல்டி கோர்லயே வந்து 7600 வரைக்கும் வந்துருச்சு. பொதுவா CMF ஃபோன் சிங்கிள் கோர்லயே 7600 வருதுன்னாங்க. அப்படியா? ஆமா, Antutuல அவன் மில்லியன் போயிட்டு இருக்காங்க. சரி விடா, வாடா போடா, நம்ம பையடா, உனக்கு தான் ப்ரௌடா சொல்லியிருக்கேன் 7000 1000 உனக்கு தான் 1000 பேசியிருக்கேன். இப்போ இதுல என்ன இருக்குன்னா X7 இண்டிபெண்டன்ட் கிராஃபிக்ஸ் இன்ஜின் இது பண்ணிட்டு இருக்கீங்க பாவம். இல்ல ஸ்கோர் அதிகமா சொல்லியிருந்தேன் கேள்வி, அவ்வளோலாம் வராது CMFல. ரேஜ் இன்ஜின் இருக்கும், கிராஃபிக்ஸ் டிஸ்பிளே அண்ட் கேமிங் இன்ஜின் இருக்கும், 144 Hz டிஸ்பிளே இருக்கும். இதுதான் அந்த இது வரப்போகுதோ 14T குளோபல். ஓகே ஆமா, அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதுதான் உல்டா பண்ணி. ஆனா டிமென்சிட்டி இருக்குமா? குளோபல்ல டிமென்சிட்டி கொடுக்க மாட்டாங்களே 9300. ஆனா இத நம்பி தான் கொடுத்தாலும் கொடுக்கலாம். கொடுக்கலாம்டா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தானே, யூரோப்புக்கு தானே கொடுப்பாங்க. அடுத்து இப்போ வின்டர் தான் கரெக்டா இருக்கும், செட் ஆகும். இதுல வந்து லைட் ஃபியூஷன் சென்சார் இருக்குமா, 8MP அல்ட்ரா வைட், அந்த 2MP கேமரா விட மாட்டாங்க. இதுல வந்து எக்ஸ்பெக்டட் IP68 ரேட்டிங்ஸ் இருக்கும், 5500 mAh பேட்டரி. நல்ல நேரம். CMF 2MP இல்ல. ஆமா 2MP-யா சொல்ல மாட்டாங்க. போர்ட்ரேட் கேமரா அது. ஆமாங்க, போர்ட்ரேட் கேமரா வேற 2MP. It will act as pair of eyes. ஆனா ஒரு ஐ நல்ல பெருசா இருக்கு, ஒரு ஐ சுருக்கு இருக்கேடா. என்னடா டிசைன் அது பேர் ஆஃப் ஐஸ்னாண்டா, ஒரே மாதிரி ரெண்டு கண்ணு இருந்தா கரெக்டா செயல்படும். இல்ல ஒரு கண்ணு நல்ல பெருசா இருக்கு, முண்டை கண்ணா இருக்கு, இன்னொரு கண்ணு சூம்பி போயிருக்கு. இப்படி இருந்தா என்னால பார்க்க முடியுது. அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதான். இதான் அப்படியே இல்லை, இன்னைக்கு ஃபுல் ஷோ நீ அப்படியே இருக்கணும். இரு, அதெல்லாம் கிடையாது. இந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் எங்க அக்கீஸ் நம்ம அக்கீஸ் எல்லாம் குழந்தைக்கு போடலாம். நீ வா, அக்கீஸ் கிடையாது அது, அக்கீஸ். அவன் தான் எங்க ஆள் மார்க்கெட்டிங். சும்மா எதையாவது பேசி விட்டுருவான், அதுக்கப்புறம் திரும்பி அதையே அவன் செய்வான். அதுக்கு ஒரு இது கொடுப்பான், மாட்டிப்பான். அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம எங்கேயோ இங்க இருந்து அப்படியே சுத்தி போய் பார்த்து பேசு. அடுத்து வாட்ஸ்அப் பர்சனலைஸ்டு AI அவதார் ஜெனரேட்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் தான் இருக்கு. மெட்டா AI வந்து ப்ரிசைஸ் AI அவதார் வந்து கிரியேட் பண்ண போறாங்களாம். சரி, யூசருக்கு வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. இதுக்கு நாளை பின்ன வந்து ஜேம்ஸ் கேமராமேன் எதுவும் காப்பிரைட் போட மாட்டாரு. Imagine yourself as anything. Take photos of yourself once, then imagine yourself in any setting. From forest to outer space. அதில் வந்து AI மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து மெட்டா வந்து கூடிய சீக்கிரம் வந்து வாட்ஸ்அப்புலேயே வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் AI வந்துச்சு. இப்போ வந்து இமேஜ் ஜென்ரேஷன் இதெல்லாம் வந்து பில்டினாவே வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்கு. AI சாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நியூஸ் பார்த்து சிரிப்பு தாங்கலடா எனக்கு. அடுத்தது வந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பாமே. பார்ட்னர்ஷிப்லாம் பிரச்சனை இல்லை, கிரிக்கெட்டர் கீழே ஹைலைட் ஆன அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு தான் எனக்கு சிரிப்பு. ஏன் தெரியுமா? HMD இஸ் a new brand, அந்த ஒரு யங் ஆடியன்ஸ். அது எங்க இருக்காங்க, கிரிக்கெட் ஸ்டார்ஸ் கூட எல்லாம் பார்ட்டிசிபேட். முதல்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட தானே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆரோ அப்படின்னு ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொன்னாங்க, வரவே இல்லை. அது எங்க போச்சு? நீ இதுக்கு எப்படி சொல்றியே? நோ டைம் டு டைன்னு ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ஃபோன் வரும்னாங்க. கடைசியில படம் வர்றதுக்கு லேட் ஆகுது ஒரு பக்கம், ஃபோன் ஒரு பக்கம் வரவே இல்லை. இல்ல 8.3 அது கடைசியில ஃபோன் வந்துருச்சுன்றாங்க, படம் வரலன்றாங்க. கன்ஃபியூஸ் பண்ணி தலைவலியோட சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஓகே, மொத்தம் வந்து எங்க ஆடியன்ஸ் வந்து HMD ஃபோனுக்காக வெயிட் பண்றாங்களாம். ஆமா, இதுக்காக ஏதோ ஒரு வீடியோ கான்டெஸ்ட் வேற போட்டிருக்காங்க ஜெர்மன் வச்சு. இந்த கான்டெஸ்ட் கூடி சீக்கிரம் வந்து கான்டெஸ்ட் வந்து நடத்துவாங்களாம். அந்த வின் பண்ற ஃபேன்ஸுக்கு வந்து HMD ஸ்மார்ட் போன்ஸ் வந்து கொடுக்க போறாங்களாம். எப்படி இது நடந்துச்சு? ஏன் பரத்து நம்ப முடியலையே. 10 லைக் 2 டிஸ்லைக் தான் இருக்கு. HMD மேல அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. பாட்ஸா அவ்வளோ HMD ஃபேன்ஸ் இருக்காங்க. காசுக்கு மேல கூவறாவ. In a world where athletics like us are expected to be like machines, here is a technology brand that wants us to be a human. I'm really excited to be a human. அப்படி இல்லடா, ஹியூமன் மொபைல் டிவைஸ்க்காக சொல்லல. நாங்க இப்போதைக்கு வித்துட்டு இருக்கிறதே பட்டன் ஃபோன் தான். அது டீடாக்ஸ்க்காக தானே. அதனால சொல்றாங்க ஒரு பிராண்ட் வந்து நம்ம எல்லாரையுமே மனிதர்களாக வாழ வந்து தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட்டன் ஃபோன் வைக்கிறதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. நீ வேற தப்பா நினைச்சுக்காத. அடுத்தது DJI வேற லெவல்ல ஆர்ம்ஃப்ளோ மவுண்டன் பைக் வித் ஏவினாக்ஸ் டிரைவ் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த வாரம். எவ்வளவு வாட்ஸ் அந்த சைக்கிள்? வந்து பிரைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஓகே. இல்ல நம்மட்ட இருக்கிற சைக்கிள் போதுமே நமக்கு.
ஆமா, இது என்னது இது? வண்டியே வாங்க விக்கி வக்கீல் வாங்குவான். Avinox. விக்கிக்கு பிரச்சனை இல்ல. 6 லட்சத்துல இருந்து 7 10 லட்சம் வரைக்கும் போட்டு வச்சிருக்கான், 11 லட்சம் போட்டு வச்சிருக்கான் சைக்கிள். இதோட காஸ்ட்லியான சைக்கிள் சைக்கிள் இல்லைங்க இது. தெரிஞ்சு. இது வந்து ஒரு பைக். இதுல என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேயா? முன்னாடியே பண்ணிட்டேன், சொல்லு. அதுல வந்து மோட்ஸ், டிஃபரெண்ட் அசிஸ்ட் மோட்ஸ் இருக்கு. ஆட்டோ மோடு, ஈகோ மோடு, ட்ரையல் மோடு, டர்போ மோடு இதெல்லாம் இருக்கு. இது தவிர பூஸ்ட் மோட்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்ட்ரா பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோ மோட் யூஸ் பண்ணா ரைடிங் நீங்க எந்த டெரைன்ல ஓட்டுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஏ சஸ்பென்ஷனியா? சஸ்பென்ஷனு, உங்களுக்கு ஸ்பீடு, உங்களுக்கு வந்து பேட்டரி, அந்த அசிஸ்ட் அதெல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இவர 600 வாட் வந்து 800 வாட் வந்து பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேயா? ரேஞ்ச் எல்லாம் இவங்க சொல்ல. சார்ஜ் வந்து 0 to 75% 1.5 மணி நேரத்தில் ஆயிடுன்னு போட்டிருக்கு. கேன் சார்ஜர் வேற வந்து இதுல இருக்கு. 2 inch OLED கலர் டச் ஸ்கிரீன் வேற இருக்கு. இந்த டிஜே சின்ன இதுல இருக்குமே அது மாதிரி ஒன்று இருக்கு. பில்டினா வந்து 4G LTE இருக்கு. 800 nits பீக் பிரைட்னஸ், ப்ளூடூத் இருக்கு, GPS இருக்கு, 8GB பில்டின் ஸ்டோரேஜ், IP58 ரேட்டிங்ஸ், வயர்லெஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டப்புனு வாங்கி போடுங்க, ஆண்டவா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பைக் செக்யூரிட்டி, டேட்டா ரெக்கார்டிங்கு, ஷேரிங்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரியல் டைம் அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. USB சார்ஜிங் வேறு இருக்குது பில்டின்னா வந்து. ஸோ 27.5 29 inch ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஓகே, சரி அவங்களே வச்சுக்கிட்டோம். அடுத்தா இந்த இதை பார்த்தீங்களா, ஸ்பீடு ஏதோ போட்டிருந்தது, டார்க்கு எவ்வளோ பயங்கரமான டார்க் ஒன்று போட்டிருந்தது ஸ்பீடில். 150 RPM, ரொட்டேஷன்ஸ் பர் மினிட். அது இல்லை, டார்க் டென்சிட்டி 42 நானோமீட்டரா, நியூட்டன் மீட்டர். 42 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. பரவாயில்லையே, நல்ல டார்க் தான் அது. சரி, 6 லட்சத்துக்கு எல்லாம் கொடுத்தாகணும். 6 லட்சம் 11 லட்சம் இருக்கு. அடுத்தது கேம் ஆஃப் த வீக், ஃபால்கனியர் அப்படின்னு ஒரு புது கேம் ஒன்று இருக்கு. புது கேம் இல்லை, பழைய கேம் தான். இது இப்போ வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கு. என்ன கேம் இது ஆக்சுவலா? இது வந்து ஏதோ இண்டி ஓப்பன் வேர்ல்டு ஏதோ ஃப்ளையிங் கேம், ஏதோ ஏரியல் இந்த கேம்னு போட்டிருக்கு. ஏதோ ஃப்ளையிங் கேம் தான். ஓகே, காம்பேக்ட், ஏரியல் காம்பேக்ட், ஃபைட்டிங், பாஃப்டா நாமினேட்டட் ஏர் காம்பேக்ட் கேம்னு போட்டிருக்கு. அப்புறம் அமேசான்ல வந்து எபிக்ல ஃப்ரீயாக இருக்குது. அமேசானில் வந்து உங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ ஹிட்மேன் அப்சல்யூஷன் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும், பழைய கேமு. அது வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அது வந்து கால் ஆஃப் ஜூராஸ். இதெல்லாம் மொபைல் விளையாடுறதுக்கு வச்சு அமேசான். இதெல்லாம் வந்து இதுக்கு தான், பிசிக்கு தான் எல்லாமே. ஓ, அமேசான்லேயும் பிசிக்கா? ஸோ இந்த கேம்லாம் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ கேம் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம தான் ஃப்ரீயாக இல்லை. சரி, ஓகே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸு. வேர்சில் நியூஸோட மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாம்.